காகமும் பாம்பும். அமைதியான ஒரு காட்டில் ஒரு உயரமான மரத்தில் காகம் தன் கூடை கட்டியது. ஆனால் மரத்தின் அடியில் ஒரு பயங்கரமான பாம்பு வசிக்கிறது. ஒவ்வொரு முறையும் காகம் முட்டைகள் இடும் போதும் பாம்பு அவற்றை விழுங்கி விடும். தன் அன்பான குஞ்சுகளை இழப்பது காகத்தின் மனதை மிகுந்த வேதனையில் ஆழ்த்தியது. இதனால் காகம் தீர்வை தேடத் தொடங்கியது. நரி மிகுந்த அனுபவமும் புத்திசாலித்தனமும் கொண்டதொரு வனவாசி. காகத்தின் கதையை கேட்டதும் அது சிந்தனையில் மூழ்கியது. பின்னர் நரி கூறியது, நாம் பாம்பை நேராக எதிர்க்க முடியாது. ஆனால் அது வாழும் இடத்திலேயே அதை சிக்கவிடலாம். அரண்மனைக்கு அருகில் பறந்த காகம் ராணி அணிந்திருந்த பொற்காசுகள் வைரங்கள் கலந்த ஹாரம் அவன் கவனத்தை ஈர்த்தது. காகம் அதனை விரைந்து பிடித்து பறந்தது. இந்த சம்பவம் அரண்மனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காகம் பாம்பின் குழியில் அந்த நகையை தூக்கிவிட்டதும் காவலர்கள் அந்த இடத்திற்கு விரைந்து வந்தார்கள். குழியை குழித்தார்கள். பாம்பு சத்தத்துடன் வெளியே வந்தது. காவலர்கள் அதனை கொன்று விட்டார்கள். அவர்களுக்கு அது ஒரு அரிய நகையை மீட்கும் வெற்றியாக இருந்தது. பின்னர் காகம் மீண்டும் அந்த மரத்தில் அமைதியாக தன் குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. அது மற்ற பறவைகளுக்கு புத்திசாலித்தனத்தின் உதாரணமாக விளங்கியது. நீதி: புத்திசாலித்தனமாக இருந்தால் பலவீனமும் வலிமையையும் வெல்ல முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் நல்ல கதைகள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது.